அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாள் நமக்கு இனி திரும்ப எப்போ வரும் அப்படின்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள். முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பெல்லாம் வந்துட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் முதல் தேதி. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் இன்று வளர்பிறை ஏகாதசி திதி, அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியானது தேவசயனி ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இழந்த நம்முடைய பெயர், புகழ், அந்தஸ்து, பணம் எல்லாத்தையுமே திரும்ப பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு இதைய சொல்லலாம். மேலும் இன்னைக்கு யூனிவர்ஸுடைய மிக சிறந்த கோடான 786ங்கிற சேர்க்கை வரக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்புகளுடன் கூடிய இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் வழிபாடுகளையும் கொடுத்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. அதாவது அந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் உடனே வந்துட்டு செய்யக்கூடிய மாதிரி வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பேன். எது எப்படி இருந்தாலும் எல்லா பரிகாரமுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும், சீக்கிரம் பலனடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது தான், வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை. இது முழுசாக பார்த்திங்கன்னா பணவசியத்திற்காக மட்டும்தான். யாருக்கெல்லாம் வந்து கையில் பணம் வந்து சேர மாட்டேங்குது, வீண் வரையும் ஆகுது, பண வரவில் தடை இருக்குது, உங்ககிட்ட வாங்கிட்டு போன பணம் வந்து யாரும் திரும்பி தரமாட்டேங்கிறாங்க, முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல நிலுவைத் தொகை அப்படியே இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை தேடி பணம் வரத்துக்கு இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 100% பலன் கிடைக்கும், இம்மிடியட்டாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதாவது நீங்கள் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்கனாலும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம். மேலும் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போயிருக்கீங்க, வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தீங்க, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும். அடுத்து ஒரு சில சகோதரிகள் வந்து சந்தேகம் கேட்பீங்க, இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கீங்க, அதாவது இந்த ஆடி 1 அது கூடவே ஏகாதசியும் சேர்ந்துருக்கிற நாளில் செய்யக்கூடிய வீடியோக்கள் ஒரு 3 வந்து போட்டிருக்கீங்க, அதில் இருக்கிற பரிகாரமெல்லாம் செஞ்சாலும் இதையும் வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக வந்துட்டு செய்யலாம். 1க்கு 2 செய்வதன் மூலமாக நமக்கு பலன் வந்து அதிகமாக தான் கிடைக்குமே தவிர துளி அளவும் குறையாது. மேலும் ஒரு சில பரிகாரங்கள் உங்களுக்கு கர்மவினை காரணமாக தாமதம் செஞ்சாலும் இந்த யூனிவர்ஸை நம்பி செய்யக்கூடிய இந்த மெத்தடானது உங்களுக்கு இம்மிடியட்டாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். முன்பே சொன்ன மாதிரி இது செய்யறதுக்கு நீங்கள் நேரம் காலமே பார்க்க தேவையில்லை, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. சரி, இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இது 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வழிபாட்டிற்குரிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மற்றும் மகாவிஷ்ணு. புதன் பகவானுடைய அதிபதி தான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. அப்போ புதன் பகவானுக்கு எந்த நிறம் உரியதோ அதை தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் மணி அட்ராக்ஷனுக்குன்ட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறம், அதாவது ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் தரக்கூடிய நிறம்னு பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக க்ரீன் கலர் தான். மற்ற கோரிக்கைகளுக்கு நம்ம ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் பணவரவுக்கு நம்ம க்ரீன் கலர் பயன்படுத்தினோம்னா சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும். மேலும் குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் இந்த பச்சை நிறம் தான், அதனால் நீங்கள் அதுவே வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. இது மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செய்யும்போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, மனசை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கணும். பணப்பிரச்சனை தீரணும், கை நிறைய பணம் சேரணும், இதுதான் நம்மளுடைய டார்கெட். அதுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம். அதனால் இதில் தான் நமக்கு கவனம் இருக்கணும். இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்த்த பிறகு இப்போ உங்களுடைய இடது கையில், அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அந்த உள்ளங்கையில் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு பவுடராகவும் இருக்கலாம், பர்ஃப்யூமாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைங்க. எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா ஒரு வட்டம் வந்து வரையணும், எங்கேயும் கேப் இல்லாமல் வந்து நல்லா வந்து வரைஞ்சிக்கணும். அதுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய பணவசியத்தை தரக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு எழுதுங்க.
அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 786. இன்றைக்கி நமக்கு தேதி அப்படின்னு பார்க்கும்போது 17. இதில் வரக்கூடிய 1 + 7ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 8ன்னு கிடைக்குது. மாதம்னு பார்க்கும்போது ஜூலை மாதம்ங்கிறது 7வது மாதம், அப்போ நமக்கு 7ன்னு கிடைக்குது. அடுத்தது இது 24வது வருடம், அப்போ 2 + 4ங்கும்போது நமக்கு 6ன்னு கிடைக்குது. இதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல எழுதிக்கணும். அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் மணி இல்லைனா பணம் அப்படின்னு வந்துட்டு எழுதிக்கோங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட்டு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய பிரச்சனை தீரும்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் கூட நீங்கள் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு பணம் சேர்ந்தா போதும்னு நினைப்பாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு உடனடி பண தேவை இருக்கும். அதாவது எனக்கு இந்த வாரத்துக்குள்ளே ஒரு 2 லட்சம் இருந்துச்சுன்னா என்னுடைய பிரச்சனை வந்து தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 2 லட்சம் அப்படின்னு எழுதலாம், இல்லைனா 5 லட்சம் அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து எஸ்ன்னு சொல்லி எழுதுங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. இவ்வளவே தான் நம்ம பண்ண போகிறது. அடுத்து ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அதனால் நம்ம இந்த 5 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினோன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். மேலும் குபேரருக்கு அர்ச்சனை செய்வதற்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்துவோம். அதனால் நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 ரூபாய் மேலே ஒரு 5 வெந்தயம் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா பசைத்தன்மை உடையது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுபோல் பணம் வந்து நம்மக்கிட்ட ஒட்டிக்கும், மேலும் பணம் பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி இந்த வெந்தயத்தை பயன்படுத்தும் போது இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பணவரவு ஏற்படணும்னு இருக்குதோ அங்கிருந்தெல்லாம் பணத்தை வந்து இது ஈர்த்து கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வெந்தயத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அதுவும் புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய தானியமான இந்த வெந்தயத்தையும் பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு 5 வெந்தயத்தை எடுத்து இந்த 5 ரூபாய் காயின் மேலே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே தான் இருக்கணும், இடது கையில் இருக்கணும். அடுத்து உங்களுடைய வலது கை கொண்டு இடது கையை மூடிக்கோங்க. அதன் பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க. இப்போ பணம்னு எழுதினவங்க நிறைய பணம் வந்துட்டே இருக்கிற மாதிரி வந்து நினச்சி பாருங்க. இப்போ வந்து 2 லட்சம் 5 லட்சம்ன்ட்டு எழுதுனீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் இப்போ உங்களுக்கு 5 லட்சம் கிடைச்சிட்ட மாதிரியும் அந்த 5 லட்சத்தை வச்சு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவாக நினைக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து நமக்கு இந்த மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும், நடத்தியும் கொடுக்கும். பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உணர்த்தும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இது மாதிரி பாசிட்டிவாக ஒரு 2 நிமிஷம் வந்து நினச்சிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா 5 ரூபாயும் இந்த வெந்தயத்தையும் உங்களுடைய பர்ஸில் பணம் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பீரோவில் கூட வைக்கலாம். இதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இது அப்படியே வந்து இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இந்த வெந்தயத்தினுடைய நறுமணம்ங்கிறது பணத்தை வந்து ஈர்க்கும். அதனால் அது அப்படியே வந்து இருந்துட்டு போட்டோம். தேவைப்பட்டுச்சு எப்போவாச்சும் நீங்கள் பீரோவை பர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த பழைய வெந்தயத்தை தூக்கி நீங்கள் ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்து உணவாக போட்டுக்கோங்க. இந்த 5 ரூபாயை மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த எனர்ஜி சர்க்கிளும் அந்த நம்பரும் வந்துட்டு உங்களுடைய கையிலேயே வந்துட்டு இருக்கட்டும். இரவு தூங்கும்போது கூட நீங்கள் இதே போல் வந்துட்டு பார்த்துட்டு தூங்குங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஆடி 1 இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஒரு சிலர் வீட்டிலே வந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் ஒரு சிறு துண்டு வெல்லத்தை மட்டும் நீங்கள் எடுத்து இன்றைக்கி எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துல வந்து வச்சுடுங்க. அது வந்து உங்களுடைய வாசல்படியாக இருக்கலாம், இல்லை வாசலாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காலி இடம் இருக்குது, அங்கே புதர் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் போயிட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மொத்தத்தில் ஒரு சிறு துண்டு வெல்லத்தை நீங்கள் இன்றைக்கி எறும்புகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் முற்றிலுமாகவே வந்து நீங்கும், கடன் பிரச்சனை நீங்கும், கவலைகள் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். மேலும் நீங்கள் இன்றைக்கி செஞ்ச எல்லா பரிகாரங்களும் உங்களுக்கு கைகூடுவதற்கு இந்த தானம் பெரும் அளவு வந்து உதவும். வெல்லம் இல்லைன்னு நினைக்கிறவங்க துளி சர்க்கரையாவது நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான செலவே இல்லாத இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாருமே பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.